பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. மிக பெரும் வீரனாய் நீங்கள் குறிப்பிட்ட பூலித்தேவனின் திட்டம் என்ன ஆனது தாயே? வினவினான் சிறுவன் சிவா. என்னதான் வீரனாய் இருந்தாலும், நேர்மையும் திட்டமிடலும் நிறைந்த புத்திசாலியாய் இருந்தாலும், ஆங்கிலேயனின் குயுக்திகளுக்கு முன்னால் அது விடலுக்கு இறைத்த நீராய் போனதே. இந்த சிறுவனுக்கு எப்படி அதை நான் சொல்வேன்? ஆனாலும் கனத்த மனத்துடன் அவனுக்கு சொல்லத் தொடங்கினேன். தன் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலா இதை சொன்னான்? நம் தாய் மண் அந்நியர் வசம் சிக்கிவிடக்கூடாதே என்கிற அந்த தன்மான உணர்ச்சி உந்தி தள்ளியதால் தானே பூலித்துறை இந்த திட்டத்தை முன்வைத்தான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? பூலித்துறை திட்டப்படியே அனைத்து பாளையக்காரர்களும் நாயக்கருக்கு கப்பம் கட்டுவதை தவிர்த்தார்கள். அந்த நேரத்தில்தான் பலவீனமாகி போயிருந்த நாயக்கரை பதம் பார்த்தது நவாபின் படை. சில நாட்களில் முகம்மதியர் படையின் வசத்தில் இருந்து மீண்டும் மராட்டியர்கள் அந்த பகுதியை கைப்பற்றினார்கள். மீண்டும் போர். வடக்கே மராட்டியர் பலவீனமடைய மீண்டும் முகம்மதியர் கைக்கே வந்து சேர்ந்தது மதுரை பகுதி. அப்போதுதான் ஆற்காடு நவாபுக்கும் ஹைதராபாத் நிஜாமுக்கும் இடையே அதிகார போட்டி உச்சத்தை அடைந்தது. இருவருமே தென்னாடு தமக்கே சொந்தம் என உரிமை கொண்டாடினார்கள். அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக இருவரும் தனித்தனியே கப்பம் வசூலிக்க தென்னாட்டுக்கு கிளம்பி விட்டார்கள். ஏற்கனவே நாயக்கருக்கு கப்பம் கட்ட மறுத்து தங்களை சுதந்திர பாளையக்காரர்களாக அறிவித்து கொண்டவர்களுக்கு ஆற்காடு நவாபுக்கும் ஹைதராபாத் நிஜாமுக்குமா கப்பம் கட்ட மனம் வரும்? பூலித்துறை சொல்லிக் கொடுத்தபடி இவர்கள் இருவருக்குமே கப்பம் கட்ட பாளையக்காரர்கள் மறுத்தார்கள். அவர்களிடம் ஒரே ஒரு தகவலை உறுதியாகச் சொன்னார்கள். அதுவும் ஒப்புக்கு ஒரு பேச்சுக்குத்தான். ஆற்காடு நவாபும் ஹைதராபாத் நிஜாமும் தங்களுக்குள் அவர்களாகவே தீர்மானித்து கொள்ளட்டும். கப்பம் வசூலிக்க உரிமை கொண்டவர்கள் யார் என்பதை முடிவு செய்து கொண்டு பிறகு வந்தால் யாராவது ஒருவருக்கு தாங்கள் கப்பம் செலுத்த தயார் என்று சொன்னார்கள். அந்த நிலைமையில்தான் ஆற்காடு போர் முடிந்திருந்தது. பாளையக்காரர்களிடம் கப்பம் வசூலிக்கும் உரிமையும் முகலாயர்களிடமிருந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வசம் வந்திருந்தது. அதன் பின்னர்தான் தென்னாட்டிலும் தங்கள் உரிமையை விரிவாக்கினார்கள் ஆங்கிலேயர்கள். அதுவரையிலும் முகலாய படைகளுடனேயே சண்டை போட்டு கொண்டிருந்த பாளையக்காரர்கள் முதல் முறையாக ஆங்கிலேயர்களையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர்கள் ஹைதராபாத் நிஜாம், ஆற்காடு நவாப் இருவரும் தான். ஆனால் ஆங்கிலேயர்களிடமும் தாங்கள் கப்பம் கட்ட முடியாது என்று மறுத்தார்கள் பாளையக்காரர்கள். அதனால் இவர்களை அடக்கி அடிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் கர்னல் ஹெரான் தலைமையில் கம்பெனி படை தென்னாட்டுக்கு கிளம்பியது. அதே நேரம் ஆற்காடு நவாபின் அண்ணன் மஃபூஸ் கான் தலைமையில் நவாப் படைகளும் தென்னாட்டுக்கு கிளம்ப இந்த இரு படைகளையும் ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது பாளையக்காரர்களுக்கு. இப்படி இரு எதிரிகள் தங்கள் பகுதியில் படையெடுத்த போது பாளையக்காரர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கு அது புரியும். அன்னையர்க்கு அன்னையாரா
எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.